ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, கரை படத்துலேருந்து ட்ரைலர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குந்தாங்க சொல்லணும். விக்னேஷ் ராஜா அவங்க இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சூப்பராக டேரக்ட் பண்ணியிருக்காங்க. போர் தொழில் வந்து அவர் தான் எடுத்தார். அந்த படத்தை டேரக்ட் பண்ணதான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. உண்மையாக இந்த படம் டைட்டில் தகுந்த மாதிரி படம் எப்படி இருக்குது, ட்ரைலர் எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிடலாம் வாங்க. இந்த எனக்கு பணம் வேணும் படத்தில் தனுஷ் அவங்க ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா மம்தா பைஜு அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம கேஎஸ் ரவிக்குமார் நடிச்சிருக்காங்க. கருணாஸ் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் இருக்காங்க. படத்தில் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. வில்ல கேரக்டராக, அதாவது போலீஸ் கேரக்டரில் வில்லனாக வர்றது யாருன்னா நம்ம மலையாள ஆக்டர் ஒருத்தர் வராரு. அவர் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. திங்கட்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட ட்ரைலர் அப்டேட் பார்த்துலாமாங்க வாங்க. படத்தோட ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானில் வந்து இந்த கல்ஃபு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு பாருங்கள் இடையில, அதை வச்சு இது பண்ணுறாங்க. இந்த கல்ஃபு பிரச்சனை காரணத்தினால குவைத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் ஆலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 6 ஆலைகளில் தீயை வச்சு வாழ்வாதாரத்தை அடைய வைக்கிறாங்கன்னே சொல்லாங்க. குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துக்குள்ள தனுஷ் வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல பாதிப்பாகுது. அந்த பாதிப்பாகிற காரணத்தினால பொதுமக்களுக்கு பணமே இல்லாத காரணத்தினால தனுஷ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் கொள்ளையடிக்கிறாரு. அது எப்படியோ போலீஸ்காரங்களுக்கு அடுத்த நாள் இன்ஸ்ட்ரக்ஷனாக கண்டுபிடிக்கிறாரு. யார் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா, பணத்தையெல்லாம் திருடுறா அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் அவங்க சிக்கிறாங்க. அவங்க இருக்கிற கிராமத்தாளுக ஒய்ஃபை வந்து மம்தா பைஜுவை போட்டு அடியடி நடித்து உண்மையை வாங்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தான் ட்ரைலர் மூவ் ஆகுது. இந்த வாழ்வாதார பாதிப்படையினால இவர் தனுஷ் அவங்க வந்து பார்த்தி அவன் திரும்பி வந்ததில் எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஏன் இப்படி பேசுகிற? அவன் ரவுடியாகவே மாறிடுறாரு. எவ்வளோ தூரம் இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எல்லா பேங்க்லேயும் கொள்ளையடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பிளானை கேட்டு பக்கத்தில் இருக்க அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்குள்ளேயே மதுரைக்குள்ளேயே ஒரு பேங்க்கில் கொள்ளையடிப்பார். அந்த சீன் அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ண வீடு, எப்படியும் 4 லட்ச ரூபா தருங்க அப்படின்னா எல்லாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. டைலாக் டெலிவரி அவங்க சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கேஎஸ் ரவிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கொடுத்த ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் வர 30 திருடலாம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணுறேன். யாரையும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் நைஸ் பை வியூவர்ஸ். கண்டிப்பாக திருடுவான். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க.